வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு ரெண்டுத்தையும் போட்டுட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோட போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா அது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும். அது லைட் கோல்டன் கலர் வரும்போது அது கூட ஒரு 15 இல்லைன்னா ஒரு 20 பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியமான தக்காளியாக இருந்தால் 3, இல்லை பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அது ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு தேவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. ஃபைனலாக மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த 4 மசாலாவையும் நல்லா வதக்குங்க. அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, இந்த மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, தனியாத்தூள் எல்லாம் ஒன்றா வதங்கி நல்லா வதங்கி எண்ணெய் மேலே திரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் புளி சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மாங்காய் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா வெந்ததுக்கப்புறம் குழையும். ஸோ பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மீனையும் ஆட் பண்ணிக்கோங்க. மீனும் மாங்காயும் வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி மேலே தூவிட்டு ஒரு லிட்டு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது உடனே சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 hours அதை அப்படியே விட்டுடணும். அப்போ தான் அந்த மீன் குழம்புல இருக்கிற இந்த புளிப்பெல்லாம் அந்த ஃபிஷ்ஷில் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching and keep support me and support my channel.